ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் சேர நெருந்துட்டு நம்ம சோழன் கிட்ட நிலா இனிமே உன் கூட தாண்டா இருக்க போது, இனிமே கரெக்டாக இருந்து பார்த்துக்கோ, சும்மா சும்மா பொண்ணுங்க கடலை போட்டுட்ருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நிலா கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் சொல்லிடும், அதனால் இனிமேலாச்சும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்லுமான நிலாவை என் வழிக்கு வர வைக்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் நான் பண்ணேன். இப்படி இருக்கிற போது நிலாவே இப்போ மறுபடியும் என் கையால் மறுபடி தாலி கட்டிக்கிச்சு. இனிமேல் நான் ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண போகிறேன். எனக்கானவனை நிலா, அவளை நான் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. டே சோழா, உன் வாழ்க்கையை நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும், சேஃபாக இருந்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் உன் மாமனாருக்கு பயந்துக்கிட்டே இருந்த அவங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நிலாவை புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழணுண்டா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலாவும், நான் உனக்கு முறைப்படி பொண்டாட்டி ஆகிட்டேன், நீ எனக்கு முறைப்படி புருஷன் ஆகிட்டேன், இனிமேல் நீ கரெக்டாக இருக்கணும் சோலா, எந்த டைமுக்கு வேலைக்கு போகிற, எத்தனை மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வருவ, எவ்வளோ சம்பாதிப்பேன், இப்படி எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், நானும் உங்ககிட்ட கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.